எவ்ரிபடி, இன்னைக்கு நமக்கு மாடியூல் 3 ரிசீவ் ஆயிடுச்சு. அட்வான்ஸ் டயபெட்டிஸ் கேர் ப்ரோக்ராம் பாஸ்டன் யூனிவர்சிட்டியோட சொபானியன் அண்ட் அவரேசியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்லேருந்து இதுக்கு முன்னாடி நமக்கு 2 மாடியூல்ஸ் அமைச்சிருந்தாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ மாடியூல் 3 வந்திருக்கு. இது என்னென்னு பார்ப்போம். இதில் ஃபுல்லாக அவங்க ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சஸ்க்கு போயிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சை 2 மைக்ரோ மாடியூல்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ். 2 மாடியூலாக பிரிச்சிருக்காங்க. இதில் உள்ள எல்லாமே நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் தான் இதில் இப்போ திரும்ப பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்சுலினுடைய வரலாறுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 1922 முதல்ல மனிதனுக்கு இன்சுலின் கொடுக்குறாங்க. 1922 அதுக்கப்புறம் தான் மெட்ஃபார்மின் கண்டுபிடிச்சிருக்காங்க, சல்ஃபன்யூரியாஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2013 SGLT2 இன்ஹிபிட்டார்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம டாபாக்ளிஃப்ளோசின், எம்பாக்ளிஃப்ளோசின்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, இதெல்லாம் 2013 கண்டுபிடிச்சிட்டாங்க. நமக்கு இப்போ தான் ப்ரைஸ் கண்ட்ரோலுக்கு வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி கிடச்சிருக்கு. 12 வருஷம் இருக்குது கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், 2005 GLP-1 ரிசெப்டார் அனலாக்ஸ். இப்போ எல்லோரும் மௌஞ்சாரோ அப்படின்னு ஒரு ஊசி வந்திருக்கு, வெயிட் லாஸ்க்காக அது யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு டயபெட்டிஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. அந்த GLP-1 ரிசெப்டார் அனலாக்ஸ்லேயே மற்ற டைப்ஸ்லாம் பார்த்தோம்னா லிராக்ளூட்டைட், செமாக்ளூட்டைட், எக்ஸெனாடைட், இது மாதிரி வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. எலான் மஸ்க் கூட நான் வெயிட் குறைச்சது இந்த மருந்துனால தான் அப்படின்னு ஓப்பனாகவே அறிவிச்சிருந்தார். அவருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, டயபெட்டிஸோடு சேர்ந்து என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடிஞ்சது இந்த GLP-1 ரிசெப்டார் அனலாக்ஸ்னால தான். ஆனால் அது ரொம்பவே காஸ்ட்லி, அதனால் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. 2005 கண்டுபிடிச்சது நமக்கு வரதுக்கு 20 இயர்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் நிறைய பேர் கோவிட் இன்ஜெக்ஷனை வந்து கொஷின் மார்க் பண்ணுறது. ஸோ ஒரு மருந்து கண்டுபிடிச்சி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும்போது எப்படி அவ்வளோ சீக்கிரம் ஒரு வேக்சினை நீங்கள் லான்ச் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது ஏன் லான்ச் பண்ணாங்கன்னா, எமர்ஜென்சி அப்ரூவல். கோவிட் அப்படிங்கிறது ஒரு பேண்டமிக், பயங்கரமாக பரவிட்டுறதுனால அதை கட்டுப்படுத்துறதுக்காக அப்போ எமர்ஜென்சி அப்ரூவலுக்காக அது லான்ச் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் ஒன்றும் எமர்ஜென்சி கிடையாதுல்ல. டயபெட்டிஸ்க்கு ஆல்ரெடி நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. மோரோவர் இது வந்து ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பரவக்கூடிய நோய் கிடையாது. பட் கோவிட்ங்கிறது அப்படி இல்லை, மூச்சு காற்று மூலியமாகவே பரவுது. தொட்ட இடத்துலலாம் சானிடைசர் அடிச்சுட்டு எவ்வளோ பாடுபட்டோம் நம்ம அந்த டைம்லலாம். அதனால அப்போ லான்ச் பண்ணாங்க. இனிமேல் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, வேக்சின்ஸ் போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெட்ஃபார்மின் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா பேசியிருக்கோம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய மருந்து. அதோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, HbA1c நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட், லோ காஸ்ட், ரொம்ப ப்ரைஸ் கம்மி அந்த மாத்திரை. அதனால பொதுமக்கள் எல்லாராலையும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய விஷயம். வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதோட பெரிய ட்ராபேக் என்னென்னு பாருங்கள், டயரியா, நாசியா, வாமிட்டிங். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, எனக்கு மெட்ஃபார்மினே ஒத்துக்கல, அது யூஸ் பண்ணாலே டயரி ஆகிடுது அப்படின்னு, வாமிட் ஆகிடுதுன்னா அது ரீசன் அதுதான். அதோட மெயின் அட்வர்ஸ் எஃபெக்டே அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்ஃபார்மின் இன்டாலரன்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. நிறைய பேருக்கு அது ஒத்துக்காது. அப்படி ஒத்துக்காதவங்க அதுக்கு பதிலாக வேறு மெடிசினுக்கு மாறிக்க வேண்டியதான். அடுத்தது இன்சுலின் செக்ரிட்டோகாக்ஸ், அதாவது கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸை பம்ப் பண்ணி உள்ளேருந்து இன்சுலினை வெளியேற்றக்கூடிய மருந்துகள். இது கிளிமிப்ரைட், கிளிபன்கிளமைட், கிளிப்பிசைட், கிளிக்லாசைட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நம்ம தனியாக வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதை இதில் கொடுத்துருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இதுவுமே ப்ரைஸ் கம்மி தான், லோ காஸ்ட் தான். வெயிட் கெயின் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் கிளிமிப்ரைட் வித் மெட்ஃபார்மின் இந்த காம்பினேஷன் நிறையா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெட்ஃபார்மின் வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், இந்த சல்ஃபன்யூரியாஸ் கொஞ்சம் வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டுமே சேரும்போது வெயிட் நியூட்ரலாக இருக்கும். இதை பற்றி பேசும்போதெல்லாம் நிறைய பேர் அவங்களோட மருந்து பேரை குறிப்பிட்டு M1 சாப்பிட்றேன், M2 சாப்பிட்றேன், M80 சாப்பிட்றேன், இல்லை வெயிட் ஏறுமா வெயிட் குறையுமா அப்படின்னு டவுட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரே பதில், சுகர் லெவல்ஸை நீங்கள் நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் கெயின் ஆகும். சுகர் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா உடம்பு குறைஞ்சிட்டே வரும். அடுத்தது பயோக்ளூட்டசோன். இதை பற்றி இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ திரும்ப அதே கொடுத்துருக்காங்க, மறுபடியும் அதே பார்க்க வேண்டியதில்லை. அடுத்தது ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டார், ஒக்லிபோஸ். இதை பற்றி நிறையா பேர் கேட்டே இருந்தாங்க. பட் நான் தனியாக வீடியோ போட்டதே கிடையாது ஒக்லிபோஸ் பற்றி. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் மெடிசின்ஸ்லேயே நான் ரொம்ப வெறுக்கிற மருந்து, எனக்கு பிடிக்காத மருந்து அப்படின்னா இந்த ஒக்லிபோஸ் தான். இந்த ஒக்லிபோஸ் பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அதோட மெக்கானிசம் பார்த்துருவோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் டைஜஷனை வந்து டிலே பண்ணுது. அதனால ரத்தத்தில் போய் அது கலந்து சுகர் ஸ்பைக் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. இதுதான் ஒக்லிபோஸோட மெக்கானிசம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாத்திரை போட்டுக்கணும், அலாங் வித் த ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் தி மீல் அப்படின்னு சொல்லுவோம். 3 நேரமும் எடுத்துக்கணும். வந்து ஷார்ட் ஆக்டிங் தான், 3 நேரமும் எடுத்துக்கணும். ஆனால் எனக்கு இந்த மருந்து சுத்தமாக பிடிக்காமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, 2014-15 நான் ஃபஸ்ட் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மருந்து அப்போ தான் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க டாக்டர்ஸ்லாம். நானும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதுலேயே ஒக்லிபோஸ் வித் மெட்ஃபார்மின் காம்பினேஷன் வந்துச்சு. அது பேஷண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்தோம்.
ஒரு 1 or 2 months கழிச்சு எல்லா பேஷண்ட்ஸுமே எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை, ஒத்துக்கவே இல்லை, நெஞ்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு, சிரிக்க மாட்டேங்குது, வயிறெல்லாம் ரொம்ப உப்ப ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப கேஸ் போக ஆரம்பிச்சிருச்சுன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். அதுலேருந்து நான் அதோட ஐயோ சாமி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்லிபோஸை யூஸ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி அதோட ட்ராபேக்ஸ் பாருங்கள். ப்ளோட்டிங், ஃப்ளாட்டுலன்ஸ், ஜிஐ இரிட்டேஷன். என்ன ரீசன்? சிம்பிள் ரீசன் தான். கார்போஹைட்ரேட் டைஜஷனை அது டிலே பண்ணுது. அது நம்ம இந்தியன் பாப்புலேஷனோட ஜினோடைப்புக்கு அது ஒத்துக்க மாட்டேங்குது. கார்போஹைட்ரேட் தான் நமக்கு மெயின் மீலே. அதை வந்து டைஜஷன் டிலே பண்ணும்போது அவங்களுக்கு செரிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களை கஷ்டப்படுத்தி இந்த மருந்து கொடுக்கறதுக்கு வேறு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உக்லிபோஸை வந்து சுத்தமாக வெறுத்து ஒதுக்கி நிப்பாட்டிட்டேன். அடுத்தது மைக்ரோ மாடியூல் 2. இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். லேட்டஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம SGLT2 இன்ஹிபிட்டர்ஸ் தான். டப்பாக்ளிஃப்ளோசின், எம்பாக்ளிஃப்ளோசின். கணையத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்து கிட்னிஸில் போய் குளுக்கோஸ் ரீஅப்சார்ப்ஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ கிட்னி வழியாக சுகர் ரத்தத்தில் கலக்காமல் ப்ரிவென்ட் பண்ணி யூரின் வழியாக சுகரை வெளியேற்றிடுது. இதில் என்ன ட்ராபேக் ஆகும்? யூரின் வழியாக சுகர் அதிகம் போகும்போது யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். எல்லாருக்குமே கிடையாது, பெண்களுக்கு அதிகமாக இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் பிரச்சனை ஏற்படுது இந்த SGLT2 இன்ஹிபிட்டர் யூஸ் பண்ணும்போது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அது நம்ம மாத்திர மாதிரி இருக்கும். இது ஒரு முக்கியமான இது ஒரு ட்ராபேக். பிக்கஸ்ட் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தோம்னா, டயபெட்டிஸே இல்லாதவங்களுக்கு கூட ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த மருந்து DPP4 இன்ஹிபிட்டார். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். வில்டாக்லிப்டின், சிட்டாக்லிப்டின், டினாக்லிப்டின். DPP4 இன்ஹிபிட்டார்ஸும் வெயிட் நியூட்ரல் தான். ஸோ ஃபைனலாக ஒரு சிம்பிளிஃபைடு அப்ரோச் பேஸ்ட் ஆன் ADA ஸ்டாண்டர்ட்ஸ். ADA அப்படிங்கிறது அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன். அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஒரு சிம்பிளிஃபைடு ப்ரோட்டோகால் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் அட்வைஸ். லைஃப் ஸ்டைல் அட்வைஸ் அப்படிங்கும்போது மாவுச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை குறைச்சிட்டு ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் இது அதிகம் உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் லைஃப் ஸ்டைல் அட்வைஸ். அதுக்கப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். உயரத்திற்கேற்ற சரியான எடையை மெயின்டைன் பண்ணணும். வாக்கிங், எக்ஸசைஸ், இந்த மாதிரி உடற்பயிற்சிகள்லாம் நம்ம செய்யணும். அதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சி செய்யணும். அடுத்த முக்கியமான விஷயம் பாருங்கள், ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ். இந்த ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம பேச ஆரம்பித்தோம்னா குறைக்குடம் கூத்தாடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில பேர் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறாங்க. என்ன தப்பு? சப்ளிமெண்ட்ஸ்னால் என்ன? சப்ளிமெண்ட்ஸ்னால் ஒரு மெடிசினா? நோ. மெடிசின்ங்கிறது வேறு, சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேறு. சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மெடிசின்ஸோட நம்ம அடிஷ்னலாக கொடுக்கக்கூடியது. அதில் வந்து இவங்களே ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும்தான் நம்ம சாப்பிட்ணும், மெடிசினே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அது முட்டாள்தனம். சப்ளிமெண்ட்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இது தப்பே கிடையாது. இதை வந்து நிறைய பேர் சண்டைக்கு வராங்க. குறைகுடம் கூத்தாடும் அப்படிங்கிறதுக்கு அவங்கெல்லாம் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன்லேயே ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்டன் யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருக்குற மாடியூல் ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணாமல் கொடுப்பாங்களா? ஆராய்ச்சி முடிவுகள், ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ்லாம் எதுவுமே கண்டக்ட் பண்ணாமல் இப்படி வார்த்தையை அவங்க கொடுப்பாங்களா? இல்லை அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நாங்கள் தான் உலகத்தையே கரைச்சி கொடுத்துடணும் அப்படின்னு அதிமேதாவித்தனமாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வருது. அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு கடந்து போயிட வேண்டியதான். இந்த ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு மட்டும் கிடையாது. இப்போ ஜிம்மில் எல்லாருமே வே ப்ரோட்டீன் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்களே, இந்த வே ப்ரோட்டீனுக்கெல்லாம் சோர்ஸ் என்ன? கிராஸ் ஃபெட் வே ப்ரோட்டீன் அப்படின்னு அவங்களே போட்டு மார்க்கெட் பண்ணுறாங்க. அது நேச்சுரல் கிடையாதா? இப்போ வே ப்ரோட்டீன்லாம் வேண்டாம், பிளான்ட் ப்ரோட்டீன் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் பீஸ், ப்ரௌன் ரைஸ் பவுடர் அதெல்லாம் அதில் இருக்குன்னு போட்டு வருது. அதெல்லாம் நேச்சுரல் சோர்ஸஸ் கிடையாதா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, தெரியாமலே பேசுகிறாங்க. இப்போ சத்து மாத்திரைகள் நம்ம சாப்பிட்றோம், லைகோபீன் அப்படின்னு இருக்குது. லைகோபீன் எதுலேருந்து வருது? மாடியூல் 3 இதோட முடியுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் மாடியூல் 4 வரும். அதில் டீட்டெயிலாக நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போம். until then டேக் கேர், பை. ரொம்ப கோவமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து கொடுக்கட்டுமா? ஒட்டக பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போடுறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்?